இல்லை கண்டுக்கிட்டா என்ன பண்ண போற? சரி வீட்டுக்கு வா, நம்ம போலாம். எங்க போகிறேன்? ஏதாச்சும் சாப்பிடுதா? அதான் சாப்பிட்டாங்க, நான் அப்படியே போயிடுறேன். நீ சிரிக்கிட்ட பார்த்து வா போலாம். ஏமா உன் கூட வரக்கூடாது, அப்புறம் எனக்கு செலவு வச்சுட்டு நீ ஓடி போயிடுவேன். சரி உனக்கு என்னதான் ஆச்சு? நேற்றுலேருந்து ஒரு ஃபோன் கூட கிடையாது. ஃபோனுக்கு தானே பண்ண முடியும், நீ தான் ஃபோனே கிடையாதுன்ட்டியே. உனக்கு ஒரு இது இல்லையாடா? நான் கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணா விடுக்கதை மாதிரி காமெடியா சொல்லி நிற்கிறேன். விடுக்காத காமெடி சொல்லுங்க, சீரியஸாகவும் சொல்லுவாங்க. சரி ஓகே. உனக்கு பர்த்டேவாமே மார்ச் 14. ஆமாம்மா, ஏற்கனவே முடிஞ்சிச்சு, நீ ஒரு கால் கூட பண்ணல. நான் தான் gift கொடுத்தேனே, பார்சல் பண்ணி அனுப்பிச்சாங்களா இல்லையா உனக்கு? அந்த ஆளு இது எனக்கு தான் சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டான். சரி சரி, உடம்பு நல்லா பார்த்துக்கோ. சரி, இப்பதான் நோயாளி மாதிரி உடம்பு சரியாத கிடந்தியாமே. அப்போ வந்து பாத்தியா, பணம் வாங்கிட்டியா? என்ன பண்ண? சரி, நம்ம ஒரு கதை சொல்லணும், ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கதை தான் சொல்றதுன்னு தெரியல. நான் வேற ஒரு கதை சொல்லட்டா? கனி கிராக்கோட காஃபி கப். இது வந்து நான் இங்கிலீஷ்ல சொல்லவா தமிழ்ல சொல்லவா? நீ எடுத்தே வருமா? இங்கிலீஷ்லயே சொல்லவா? கனின்னு ஒருத்தன் இருந்தானா. அவனோட நாய்க்குட்டி பேர் வந்து டெடி. அந்த டெடி கம்பான்ஷியேட் அண்ட் லவ்லி எவ்ரிவன் ஈக்குவலி. எப்படின்னா அது வந்து அவன் மேலே அவ்வளோ பாசமும் பற்றும் வச்சிருந்துச்சான். அதே மாதிரி தானே பாரதிதாசனும் பாரதியார் மீது பற்று வச்சிருந்தார். அதே மாதிரி தான் இந்த டெடியும் பற்று வச்சிருந்தாதான். கனி வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் ஈகராக இருக்கானா. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்கூலில் என்ன நினச்சி என்ன மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்கானா. அப்புறம் வந்த உடனே நல்லா படம் போடுவாங்களா கச்சா? அவங்க பேரண்ட்ஸ்லாம் வேலை முடிச்சுட்டு வராங்களா. இவன் வந்து ஒவ்வொரு கதையாக லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ வந்து டெடி கேட்டான போய் அதோட பிடிச்ச பில்லோ, இப்போது உனக்கு என்ன பில்லோ பிடிக்கும்? ரெட் கலர் பில்லோவோ க்ரீன் கலர் பில்லோவோ? அந்த மாதிரி அந்த டெடிக்கு ஒரு பில்லோ. பில்லோ நான் பார்க்கக்கூடாதும்மா, நம்ம படுக்க தூங்குறது தான் பார்க்கணும். பில்லோ அதுக்கு அந்த மாதிரி ஃபேவரட் பில்லோ இருந்துச்சான். அதில் வந்து அது கேட்டுக்கிட்ட போய் நின்றுச்சான். அப்போது அங்கேருந்து அவங்க வேலைக்காரி வராராம். அவ பேர் செல்வி. அப்போது அவங்க ரொம்ப பணக்காரனா இருப்பாங்க போலயே. அவங்க வராங்க, ஆனால் யாருமே அவங்கள மதிக்கலை. அந்த டெடி மட்டும் மதிக்குது. அந்த டெடி என்ன பண்ணுதுன்னா கிச்சனுக்கு போயிடுது. அங்கே பார்த்தா கனியும் அங்கே ஓடி வந்து, என்ன டெடி எங்கே இருக்கா